அனைவருக்கும் வணக்கம். கடவுள் என்னை நன்றாக படைத்தார், போய் நல்லது ஒரு தமிழ் செய்வாயாக என்று கூறி நம் நாட்டில் இன்று 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, நாட்டு மக்களுக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் காந்தியடிகள் கூறுவார், இரவு 12 மணிக்கு எந்த ஒரு பெண் நகை அணித்துக் கொண்டு எந்த பாதுகாப்புமின்றி தனியாக வருகிறாளோ அந்த நாட்டு பெண் ஆங்கில நாட்டு பெண்ணாக தான் இருக்க முடியும் என்று. அந்த நிலை எப்பொழுது நம் இந்தியாவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நம் இந்திய நாட்டில் சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நாம் எண்ண முடியும். இதே போலதான் நம் சுதந்திர தினத்துக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி என்று வைக்கிறோம், ஆனால் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு வைக்கிறோமா என்று கேட்டால் இல்லையாதான் இருக்கிறது. ஏனென்றால் தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்தியை ஒன்று கண்டுகிறோம். கொலை, பாலியல் ரீதியான தொல்லை, நம்ம ஏதோ ஒரு செய்தியை கண்டுகிறோம். இதிலிருந்து எப்பொழுது வெல்லப்படுமோ அப்பதான் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, நாட்டு மக்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று கூறும். இதே போலதான் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளை நிரந்தரமாக்க சொல்லி போராட்டம் நடத்துகிறார்கள். அதற்கு ஒருவராக ஸ்டேட்டஸ் வச்சோமா ஸ்டோரி வச்சோமா, தினந்தோறும் அவர் காவல்துறையினால் தடியடிப்படுகிறார். அதற்கு நம்ம யாரும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைக்கல. நம் நாடு சுதந்திரம் கிடைத்ததுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்ச வரைக்கும் நல்லதுதான், தேசபக்தி இருக்கு. ஆனா நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு விடுதலை தந்துள்ள தியாகிகளை இந்த நன்னாளில் வணங்குகிறேன். இதே போல நாட்டு மக்களின் சுதந்திரம் பெற்றுத் தருவது நம்மளுடைய ஒவ்வொரு கையில் தான் இருக்க வேண்டும்.